It's all for you. வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஆப்பிளில் எப்படி ஒரு வாத்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வாத்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஆப்பிளில் எப்படி பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தோம். இது ஒரு கேரட்டையும் சேர்த்து நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த ஆப்பிள் மேலே ஆப்பிளே கொஞ்சம் ஷேப் வித்தியாசமாக இருக்கும். சில ஆப்பிள் பெருசாக இருக்கும், சில ஆப்பிள் சின்னதாக இருக்கும் ஒரு பக்கம். ஸோ நம்ம இப்போ சின்ன பக்கத்தை கட் பண்ணிக்கலாம் பேஸுக்காக. ஸோ கட் பண்ணி ஸ்டேபிளாக வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஆடாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இனி ஒரு கேரட் எடுத்துக்கலாம். ஸோ இனி நம்ம கழுத்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ கழுத்து ரெடி பண்ணுறதுக்காக கேரட்டை கட் பண்ணிட்டு அது அந்த கர்வை கரெக்டாக செட் ஆகிற மாதிரி லைட்டாக கேரட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ செட் ஆகிடுச்சு. இப்போ ஆப்பிளை லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஓகே, நமக்கு இந்த ஷேப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டூத்பிக் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூத்பிக் இல்லை அப்படின்னா ஈக்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம மெட்டீரியல் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இனி கழுத்துக்கு நம்ம ஷேப் எடுக்க போகிறோம். ஸோ இது டோட்டலி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ இதில் நான் இதில் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதே மாதிரி ஃபீல் பண்ணிடணும் அப்படின்னு இல்லை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம், கொஞ்சம் சைட்னா சைட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் பேசிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிரும். ஸோ லைட்டாக ஃபீல் பண்ணி கொண்டு வாங்க. கழுத்து எப்போவுமே சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் கழுத்து சின்னதாக இருக்கணும், தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் கழுத்தை விட. ஸோ அதை மேட்ச் பண்ணி பண்ணலாம். ரியல் நம்ம அதே ஃபீல் கொண்டு வரணும், அதுக்காக கழுத்து ரொம்ப சின்னது பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு அந்த ஒரு கார்ட்டூன் ஃபீல் கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம இதை லைட்டாக கவர் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஷைனிங் ஆயிரும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கழுத்து ஷேப் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, மேலே ஒரு பால் மாதிரி கட் பண்ணிட்டா மட்டும் போதும். ஸோ வாய் பண்ணுறதுக்காக ஒரு கேரட் பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை கரெக்டாக மெஷர் பண்ணி திறந்துருக்க மாதிரி ஜஸ்ட் ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வி ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். ஸோ இனி இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம், சின்ன சின்ன கேப் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இனி இதை ஃபாலோ பண்ணி நம்ம அதை லைட்டாக பாலிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு கர்வ் கொடுத்தீங்கன்னா அந்த வா கொஞ்சம் திறந்து இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அப்படின்னா உள்ளே ஒரு சின்ன பெண்டு இருக்கணும். ஸோ அதுக்காக உள்ள பெண்டு கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு கட் பண்ணிட்டோம், ரெண்டு கார்னர் கட் பண்ணிட்டோம்னா அது ஒரு ஷேப் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும், ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஒரு ஷைனிங் கொடுத்துரும். ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இனி அந்த வாத்தோட சிறகு பண்ணிக்கலாம். ஸோ சிறகு அந்த ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஆப்பில் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் பண்ணிங்கன்னா அந்த பீஸ் அப்படியே வந்துடும். ஸோ கட் பண்ணும்போது அந்த பக்கம் டேமேஜ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டோன்னா ஓகே தான். ரெண்டு பக்கமும் 5 mm இருக்கிற மாதிரி வச்சுருந்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதே போல் ஃபாலோ பண்ணி நம்ம எத்தனை பீஸ் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் ஒரு 4 பீஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், செட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபைனல் லுக் கொடுத்துரும். ஸோ முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே வாலை ரெடி பண்ணிடலாம். ஸோ வாலுக்கு இந்த மாதிரி ஒரு கேரட் பீஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணிட்டு அதை ஒரு ஓவல் ஷேப்பில் நம்ம ஹாஃப் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெண்டு கார்னரையும் லைட்டாக ஃபீல் பண்ணிக்கலாம். அந்த சைஸ் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி வர மாதிரி இருக்கணும். ஸோ அதில் இந்த முள்ள டிசைன் நம்ம பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா பக்காவாக அது ரெடி ஆயிரும். ஸோ வால் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே பேக்கில் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது, ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இனி கண்ணு ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்ணுக்கு ஃபஸ்ட்டு அதை நம்ம கரெக்டாக ஒரு ரெண்டு பக்கமும் 2 ஹோல் போட்டுட்டு
உள்ளே வந்து அந்த நல்ல மிளகா வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோன்னாலே உள்ளே போயிடும். ஸோ கண்ணுக்கு நல்ல மிளகுனா ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ ஒரு பேசிக் வச்சு நம்ம ஆல்ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். மேலும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.